दोस्तों இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் லேயர்ஸ் அனார்கோட அன்பாக்சிங். என்ன பண்றீங்கண்ணே? டி நம்ம வடக்கு நம்பர் டெக் பர்னர் இருக்கார்ல, அவரு ஒரு வாட்ச் லான்ச் பண்ணிருக்காரு. ஆமா, அத நம்ம அவர் ஸ்டைல்ல அன்பாக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் நானு. அவர் ஸ்டைல்லாம் நீங்க பண்ண வேணாண்ணே, நல்லா இல்ல. நீங்க உங்க ஸ்டைலே பண்ணுங்க, அதான் பெட்டர் அப்படின்னு சொல்ற. அப்படிதான் சொல்றேன். சரி, ஆரம்பிக்கலாமா? ஸோ நான் சொன்ன மாதிரி லேயர்ஸ் அனார்க் அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நம்ம வடக்கு நண்பர் டெக் பர்னர் ஸ்லோக் ஸ்ரீவாஸ்தவ் அவர் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ஜென்ரலி நீங்க பாத்தீங்கன்னா டெக் பிராண்ட்ஸோட டெக் ப்ராடக்ட்ஸ் நம்ம சேனல் அன்பாக்ஸ் பண்ணுவோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியன் டெக் கிரியேட்டர் ஒரு டெக் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிருக்காருன்னா அது அன்பாக்ஸ் பண்றதுல ஒரு பெருமை தான். ஆனா அதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணும்போது எந்த பயஸும் இல்லாம கரெக்டான விஷயத்தை எல்லாத்தையும் நாங்க உங்கள்கிட்ட சொல்ல போறோம். இந்த வாட்ச் அவர் கொடுத்த ரிவ்யூ தான், ஆனா இது கம்ப்ளீட்லி அன்ஸ்பான்சர்ட். எங்க வியூஸ், எங்க தாட்ஸ், டீமோட தாட்ஸ் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ இந்த வாட்ச் 7000 ரூபாய்க்கு வர்த்தா இல்லையான்னு லாஸ்ட்ல சொல்றேன். நான் கண்டிப்பா வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஆல்ரைட், சோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிடலாம். உண்மையை சொல்லணும்னா பாக்ஸ்ல டிசைன் நல்லா பண்ணிருக்காங்க. லேயர்ஸ் வந்து அவங்க கம்பெனி நேம் அண்ட் ஆல்ரெடி அவங்க ஸ்கின்ஸ், மொபைல் ஃபோன் ஸ்கின்ஸ் செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு மேல அனார்க்னு போட்டிருக்காங்க. அண்ட் அனார்க் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்மார்ட் வாட்ச். பாக்ஸ் நல்லா இருக்கு, ப்ளூ அண்ட் yellow பேக்கேஜிங்ல கொடுத்திருக்காங்க. இட்ஸ் வெரி நைஸ். அன்பாக்ஸ் பண்ணும்போது இங்க பாருங்க, இட் ஓபன்ஸ் அப் லைக் திஸ். அண்ட் ஒரு விஷயம் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, இந்த சைடுல வந்து ஒரு ஃபேப்ரிக் டெக்ஸ்சர் மாதிரி கொடுத்திருக்காங்க. இட் லுக்ஸ் வெரி வெரி குட். அண்ட் இங்க உங்க வாட்ச் இருக்கு. வாட்ச்ல ஃபார் ஏஜென்ட்ஸ் ஆஃப் கேஆஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாருங்க, அவசரத்துக்கு பிறந்தவங்களுக்கு அப்படின்ற அர்ணவ். அது கரெக்டா அர்ணவ் டிஸ்கிரிப்ஷன் தான். எனிவே இதை அப்புறம் பார்ப்போம். அதுக்கு அடியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு சார்ஜிங் பக் கொடுத்துருக்காங்க. இதுல ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போகோ பின் சார்ஜர் கொடுப்பாங்க பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்சஸ்ல. இது வந்து ஒரு போகோ பின் சார்ஜர் கிடையாது, இது ஒரு வயர்லெஸ் சார்ஜர். இது வந்து ஒரு மேக்னெட்டிக் சார்ஜரா இல்லாததுனால கொஞ்சம் லூஸா தான் கனெக்ட் ஆகுது. பட் வாட்ச்ல உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்கனால நீங்க ஒரு வயர்லெஸ் சார்ஜர் வச்சு கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் தி அட்வான்டேஜ். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இதுல டைப் ஏ போட்டு தான் கொடுத்துருக்காங்க, டைப் சி கிடையாது. பட் அதுக்கு ஒரு சொல்யூஷனா அவங்க டைப் ஏ டு டைப் சி அடாப்டர் பாக்ஸ்ல கொடுத்துறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க பிரீஃபிங் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த வருஷம் வர பேட்ச்ல வந்து அவங்க டைப் சி கனெக்டர் உள்ள சார்ஜர் கொடுக்க போறாங்களாமா. So that's good. இல்லனாலும் இது யூஸ்ஃபுல் தான். Alright. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு most people fear chaos, the rebels have fun without it. Side effects may include the urge to start a revolution. இதுக்கு பதிலா ஒரு quick start guide கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். செட்டப் கைட் கொடுத்திருந்தா கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கும். செட்டப் கைட் கிடையாது. So that can be confusing. Okay, that's it. எல்லாத்தையும் சைடுல வச்சிருவோம். இதாங்க உங்க Anarc Smartwatch. So இது நீங்க பாத்தீங்கன்னா உங்க டார்க் பிரில்லியன்ஸ் சொல்றாங்க இந்த கலர். ஆக்சுவலி இந்த வாட்ச் வந்து 3 கலர்ல உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலரும் இருக்கு இதுல. பிளஸ் ஒரு ஒயிட் கலரும் இருக்கு, இன்னொரு கோல்டன் கலரும் கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் என்ன, இந்த வாட்ச்ல இதோட பில்ட் குவாலிட்டி வந்து ஆக்சுவலி இட்ஸ் பிரீமியம். ஏன்னா ப்ராப்பர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிருக்காங்க, அலுமினியம் கிடையாது. சோ கேக்குதா, நல்ல குவாலிட்டியா இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, பக்கத்துல CMF வாட்ச் இருக்கு. இது வந்து பிளாஸ்டிக்கா இல்ல அலுமினியம் நினைக்கிறேன். சோ பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, டிசைன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா வச்சிருக்காங்க. ஆக்டகானல் ஷேப்ல வச்சிருக்காங்க. சோ 8 சைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். சோ ஸ்லோக் என்ன சொல்றானா, இது வந்து ஒரு Dress வாட்ச் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அப்படிலாம் இருக்கான்னு தெரியல, பட் பார்க்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு கண்டிப்பா சொல்லலாம். ஒரு டிஃபரெண்டான டிசைனா இருக்குன்னு கண்டிப்பா சொல்லலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு கிரவுன் கொடுத்திருக்காங்க. சோ கிரவுன் பிளஸ் பட்டன் இது. அது கீழே நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பட்டனும் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்றேன் கண்டிப்பா. அண்ட் இந்த பக்கத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. பிளஸ் இந்த பக்கத்துல ஒரு மைக் கொடுத்திருக்காங்க. So of course Bluetooth calling இருக்கும், அத பத்தியும் பேசுறேன். அண்ட் கீழ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சென்சர்ஸ்லாம் தெரிஞ்சிரும். பேசிக்கலி இந்த 4 கார்னர்ல சர்க்கிள்ஸ் இருக்குல, அது வந்து SpO2 சென்சர் ஆமா. நடுவுல இருக்க பெரிய சர்க்கிள் வந்து ஹார்ட் ரேட் சென்சர் ஆமா. இதெல்லாம் எப்படி வர்க் ஆகும் நான் சொல்றேன். டிசைன் வந்து சப்ஜெக்டிவான விஷயம். உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலாம், பிடிக்காம போறாலும் இருக்கலாம். தட்ஸ் ஓகே. பட் ஒரு விஷயம் சூப்பர் இம்ப்ரெசிவா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸ்ட்ராப்ஸ் தாங்க. ப்ராப்பர் 22 mm ஸ்ட்ராப்ஸ் தான். சோ நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ராப்ஸ் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். பட் இவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஸ்ட்ராப்ஸ் குவாலிட்டி இருக்கு, தார்மாரா இருக்கு. இது வந்து பேசிக் சிலிகான் ஸ்ட்ராப், நல்ல ஹை குவாலிட்டியான சிலிகான் ஸ்ட்ராப் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பாக்ஸ்க்குள்ளே கிடைச்சிரும். சோ இந்த சிலிகான் பேண்ட் தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வெப்சைட்லயே 3 பேண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து மெட்டாலிக் ஆப்ஷன் ஒன்னு இருக்கு. அண்ட் இட்ஸ் வெரி நைஸ். ஒரு மெட்டல் பேண்ட் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் லிங்க் சிலிகான் பேண்ட் ஒன்னு இருக்கு. அது வந்து பெஸ்ட் குவாலிட்டியா இருக்குங்க. நல்ல குவாலிட்டி மேக்னெட்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீங்க இந்த வாட்ச் வாங்க கன்சிடர் பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த பேண்டையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி இன்னொரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பேண்ட் மாதிரி ஒன்னு இருக்கு. ஃப்ளோரோ எலாஸ்டமர் ஆர்க்னு சொல்றாங்க. அதுவும் பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. சோ வாட்ச் நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஒரு தடவை. இன்ஃபேக்ட் இதை கழட்டிடலாம். இப்போதைக்கு ஆப்பிள் வாட்சை கழட்டி சைடில் வச்சுக்கோம். ஆல்ரைட். ஸோ
எனக்கு இருக்கிறது பெரிய கை, பட் ஈவன் ஆன் மை ஹேண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இட் லுக்ஸ் நைஸ், நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் நிறைய பட்ஜெட் வாட்சஸ்ல எனக்கு இருக்க பிரச்சனை தெரியுமா, அந்த சிலிகான் பேட்டோட குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால கையில வந்து சில டைம் ஸ்கின்ல ரேஷஸ் வரும். அண்ட் அந்த மாதிரி ரேஷஸ் வராதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த வாட்சோட ஸ்ட்ராப் வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் தேவ் டன் அ குட் ஜாப். டிஸ்பிளே பத்தி பேசலாமா? டிஸ்பிளேயோட குவாலிட்டி கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 1.85 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த AMOLED டிஸ்பிளேல உங்களுக்கு 700 nits of peak brightnessம் கிடைச்சிடும். பை தி ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன், இந்த வாட்ச்ல உங்களுக்கு IP68 ரேட்டிங்கும் இருக்கு. ஸோ நீங்க தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போனாலும் இட் ஷுடன்ட் பி a problem. சரி, டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வெளியே எடுத்துட்டு போகும்போது 700 nits வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சில் இட்ஸ் குட் இனஃப். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டச் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா டச் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த டிஸ்பிளேல 60 Hz டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. டச் ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது 60 Hz தெரியுது. ஆனா இந்த கிரவுன் யூஸ் பண்ணி ஆப் லிஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த 60 Hz இல்லங்க. ஆக்சுவலி இந்த கிரவுன் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஸ்மூத்தா இல்லன்னு நாங்க டெக்பர்னர் டீம்ட்ட சொன்னபோது அவங்க சொன்னாங்க டிசம்பருக்குள்ள அப்டேட் வந்துரும், இட் வில் பிகம் பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சோ டிசம்பருக்காக நீங்க வெயிட் பண்ணணும். சரி, டிஸ்பிளே டிசைன் ஸ்ட்ராப் பத்தி பேசியாச்சு. அடுத்தது வந்து ஆஃப் கோர்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, சாஃப்ட்வேர் எப்படி இருக்கு, அதெல்லாம் பத்தி பேசலாம். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து செட்டப் கைட் வந்து பாக்ஸ்ல கொடுக்கல. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் எடுத்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி செட்டப்பா வருதுங்க. நீங்க செட்டப் பண்ண விரும்புறீங்கன்னா டைரக்டா செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு அங்க இருந்து நீங்க வந்து ஒரு QR கோட் எடுத்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு தான் நீங்க செட்டப் பண்ண முடியும். ஒரு ஹேண்டி செட்டப் கைட் ஸ்டார்டிங்ல கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த வாட்ச்ல உங்களுக்கு Android plus iOS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, which is a definitely good thing னு சொல்லலாம். ஏன்னா நீங்க ஐபோன் கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, செட்டப் பண்ணனே நீங்க இமிடியட்லி என்ன பாப்பீங்கன்னா நீங்க வந்து இந்த வாட்ச் ஃபேஸை பாப்பீங்க. வாட்ச் ஃபேஸஸ் நீங்க லாங் பிரஸ் பண்ணினா டிஃபரெண்டான வாட்ச் ஃபேஸஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு விஷயம் நாங்க என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா டெஸ்ட் பண்ணும்போது ஆஃப் கோர்ஸ் டெக்பர்னர் டீம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு 100 வாட்ச் ஃபேஸஸ் அவங்களே டிசைன் பண்ணி கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ நாங்க பார்த்தபோது இருக்கு, நிறைய வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு, பட் இன்ஸ்டால் பண்ண போகும்போது சில டைம் ஃபெயில் ஆச்சுங்க. சோ தட் இஸ் ஒன் ப்ராப்ளம் தே நீட் டு சால்வ். வாட்ச் ஃபேஸ்ல இருந்து நீங்க ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபரெண்ட் டைல்ஸ் தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்டிவிட்டி டைல் இருக்கு, ஹார்ட் ரேட் மெஷரிங் டைல் இருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா வெதர் இருக்கு, பிளஸ் ஸ்லீப் டைல் இருக்கு, அண்ட் மியூசிக் பிளேபேக்கும் இருக்கு. இந்த 5 டைல் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டா கிடைக்கும். இதை கஸ்டமைஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் கிடையாது. அண்ட் மேல இந்த கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நீங்க பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டு நாட் டிஸ்டர்ப் மோட்ல வச்சுக்கலாம், ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. கீழே இந்த மேல ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தெரிஞ்சிடும். அண்ட் இந்த கிரவுன் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா வாட்ச்ல இருக்க எல்லா ஆப்ஸும் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஆமா, இந்த ரெண்டாவது பட்டனுக்கு என்ன யூஸ்னு கேட்டீங்கன்னா இதை பிரஸ் பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். இங்க இருந்து நீங்க டைரக்டா ஒர்க் அவுட் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இட்ஸ் வெரி நைஸ். ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் நாங்க டெஸ்ட் பண்ணும்போது 151 ஒர்க் அவுட் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. கஸ்டம் ஒர்க் அவுட் ஆப்ஷனும் இருக்கு. சரி, இப்போ ஃபீச்சர்ஸ் பத்தி பேசணும்னா ஒரு விஷயம் இந்த வாட்ச்ல கிடையாது, which is very very important to note. என்னன்னு காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ நீங்க ஒரு ஆப்பிள் வாட்ச் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பல்ஜ் இருக்கு பாருங்க. இந்த பல்ஜ் இருக்கிறதுக்கான காரணம் வந்து ஒரு GPS மாடியூல் இருக்கிறதுனால தான் பல்ஜ் இருக்கு. ஆனா இந்த அனார்க் வாட்ச்ல அந்த பல்ஜ் கிடையாது, ஃபிளாட்டா வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா இதுல GPS கிடையாது, which என்ன கேட்டீங்கன்னா ஒரு லெட் டவுன் தான் நான் சொல்வேன். GPS கொடுத்திருக்கணும். அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நீங்க ப்ளூடூத் காலிங் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு ஒரு கால் போன்ல வந்துச்சுன்னா ஸ்மார்ட் வாட்ச்ல காட்டும். நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம், டிக்ளைன் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா பிரச்சனை என்னன்னா இதுல கான்டாக்ட்ஸும் கால் லாகும் இப்போ கிடையாது. அகைன் தட் இஸ் கமிங் வித் an update னு சொல்லிருக்காங்க. ஒரு விஷயம் எங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னா TWS கனெக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து பாட்டு ஸ்ட்ரீம் பண்றீங்கன்னா ஸ்பாட்டிஃபையோ ஆப்பிள் மியூசிக் வச்சு பாட்டு ஸ்ட்ரீம் பண்றீங்கன்னா அப்ப நீங்க வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளஸ் TWSல நீங்க டைரக்டா த்ரூ த வாட்ச் கேட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் நாங்க என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா டெஸ்டிங் பண்ணும்போது இந்த ஸ்பாட்டிஃபை மியூசிக் இல்லனா ஆப்பிள் மியூசிக் இல்லனா யூடியூப் மியூசிக் ப்ளே பண்ணும்போது அது ஒரு நோட்டிஃபிகேஷனா காட்டுதுங்க. நோட்டிஃபிகேஷன் பதிலா டைரக்டா மியூசிக் கண்ட்ரோல்ஸ் கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஐ திங்க் there is some problem there. சரி, ஆமா TWS வாட்ச் கனெக்ட் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா வெல் நீங்க உங்க MP3 ஃபைல்ஸ் வந்து இதுல லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுல இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு, 50 பாட்டு வரைக்கும் சப்போர்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க ட்ரை பண்ணி பார்த்தபோது நாங்க எங்கனால பாட்டு லோடே பண்ண முடியலங்க, ஏதோ பிரச்சனை இருந்தது அதுல. பை தி வே வாட்ச் அண்ட் ஃபோன் நீங்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இந்த வாட்ச்ல கிடைச்சிடும். கொஞ்சம் டிலேடா இருக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ், கரெக்ட்டா டைம்க்கு வர மாட்டேங்குது. சோ தட்ஸ் சம்திங் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட். இன்னொரு விஷயம், நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. வைப்ரேஷன் மோட்டர் இருக்கு இதுல. அண்ட் நல்லா இருக்குங்க, ஜென்டிலா இருக்கு. நீங்க ஆக்சுவலி ஹாப்டிக் ஃபீட்பேக்கோட இன்டென்சிட்டியை செட் பண்ணிக்கலாம், ஆப் வச்சு செட் பண்ணிக்கலாம். எஸ், ஆப் இருக்கு, அதை பத்தி கண்டிப்பா பேச போறோம். வேற என்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா டைமர் இருக்கு, அலார்ம் இருக்கு, ஸ்டாப் வாட்ச் இருக்கு, வெதர் இருக்கு. இதெல்லாம் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் தான், பேசிக்கா ஒர்க் ஆகுது. இதுல எங்களுக்கு எதுவும் பிரச்சனை தெரியல. பட் மெயினான விஷயம் என்னன்னா ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் தாங்க. சோ லேயர்ஸோட டீம் என்ன சொல்றாங்கன்னா இதோட ட்ராக்கிங் வந்து தாறுமாறா இருக்கு, as good as Apple Watch அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆப்வியஸ்லி நாங்க அதை டெஸ்ட் பண்ணோம். அண்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தம்போது we were very surprised with the results. உண்மையா சொல்றேன், குட் ஜாப் டெக்பர்னர் டீம். ஏன்னா உங்க வாட்சோட ட்ராக்கிங் எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா ஹார்ட் ரேட் மானிட்டரிங் அண்ட் SpO2 வந்து இன்ஃபேக்ட் நாங்க CMF வாட்ச் ப்ரோ 2 ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா கூட செக் பண்ணி பார்த்தம்போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் ஆன் ஆல் 3. லிட்டரலி 1% இல்லைனா 1 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் இருந்தது நாங்க ஹார்ட் ரேட் செக் பண்ணும்போது SpO2 செக் பண்ணும்போது. இன்ஃபேக்ட் ஸ்டெப் ட்ராக்கிங் வந்து நாங்க 1000 ஸ்டெப்ஸ் நடந்து பார்த்தம்போது CMF வாட்ச் ப்ரோ 2 அண்ட் இதுவும் இந்த லேயர்ஸ் அனாக்கும் ஆக்சுவலி பெட்டரா பண்ணுதுங்க கம்பேர்ட் டு ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா. ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரால 10-20% வேரியன்ஸ் இருக்குது இன் ஸ்டெப்ஸ் கவுண்டட். 1000 ஸ்டெப்ஸ் நாங்க நடந்து பார்த்தோம். இதுல
இதுல வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் 3% வேரியன்ஸ் தான் இருக்கு, which is very very good. So tracking விஷயத்துல I think they've done a good job, so kudos. But sleep tracking not very accurate ன்னு சொல்வேன் நான். ஏன்னா அர்ணவ் டெஸ்ட் பண்ணி பார்த்தபோது 4 hours அவன் தூங்கினான். 4 மணி நேரம் தான் தூங்குறானாமா. என்னடா இது 4 hours அர்ணவ் என்ன வேலை பண்றான், ஏன் ராத்திரி வெறும் 4 மணி நேரம் தூங்குறான், அதுக்கான காரணம் என்னன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ ஸ்லீப் ட்ராக்கிங் விஷயத்தில் நாங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. 4 மணி நேரம் சொன்னது 4 மணி நேரம் காட்டுச்சு, இதில் 5 hours 23 minutes காட்டுச்சு. ஸோ தேர் இஸ் டெஃபினெட்லி சம் ப்ராப்ளம் தேர். பட் ஸ்லீப் ட்ராக்கிங் விஷயத்தில் இன்னும் 2-3 தடவை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஃபைண்டிங்ஸ் வருதுன்னு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் காமெண்ட்ஸில் பின் பண்ணி வச்சிடறோம். பை த வே இந்த வாட்ச்ல ஸ்பீக்கர் இருக்குன்னு சொன்னேன்ல, ஸோ நாங்கள் ப்ளூடூத் காலிங் ட்ரை பண்ணி பார்த்தோம். ப்ளூடூத் காலிங் பண்ணும்போது ஸ்பீக்கரோட குவாலிட்டி ஆக்சுவலி நல்லா இருக்குங்க. இட்ஸ் வெரி டீசென்ட். மைக்கோட குவாலிட்டியும் நல்லா இருக்கு. நாங்கள் ஒரு க்ரௌடட் ஏரியாவில் இருந்தோம், அங்கேருந்து பேசும்போது இட் வாஸ் பிரிட்டி லவுட் இனஃப். ஸோ ஐ லைக் இட். பட் ஒரு பிரச்சனை என்னன்னா இதோட ஆடியோ வந்து நீங்க ஜெனரலி ஒரு போனை வந்து வாட்சை கனெக்ட் பண்ணீங்கன்னா அதோட ஆடியோ ஜெனரலி கால்ஸ்க்கு மட்டும் தான் ரூட் ஆகும். ஸோ நீங்க கால் எடுக்கும்போது மட்டும்தான் இந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகணும். பட் மீடியாக்கும் ஒர்க் ஆகுதுங்க ஆட்டோமேட்டிக்கா. ஸோ என்ன ஆச்சுன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல் ஆன் பண்ணோம்னா டேரக்டா இன்ஸ்டாகிராம் ரீலோட ஆடியோ இதுல பிளே ஆகுது, போன்ல பிளே ஆகல. ஆனா அதை வந்து நீங்க சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ப்ளூடூத் செட்டிங்ஸ்ல போயிட்டு லேயர்ஸ் அனாக் வாட்ச்ல வந்து மீடியா ஆடியோவை சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் நாட் ஒர்க். ஆனா பை டிஃபால்ட் வந்து அது ஆன் இருக்கக்கூடாது எங்களை கேட்டீங்கன்னா. பை த வே இதுல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, அப்டேட்ல கொடுக்க போறாங்கன்னு சொல்லிருக்காங்க. பட் ரேஸ் டு வேக் இருக்கு. பை த வே 2 விஷயம் நான் கண்டிப்பா சொல்ல மறந்துட்டேன். இது ஆக்டகானல் டிசைனா கொடுத்திருக்காங்க, 8 சைட்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு வந்து ஆக்டகானல் ஸ்கிரீன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, ஆக்டகானல் ஸ்கிரீன் கிடையாது. பேசிக்கலி ஒரு ரெக்டாங்குலர் ஸ்கிரீன் தான். அண்ட் பெசல்ஸ் வந்து சின்னதா வச்சிருக்காங்க. சோ தட்ஸ் நாட் பேட். பட் இங்க ஒரு ஒயிட் பேண்ட் மாதிரி ஒன்னு தெரியுதுல்ல, அது எதுக்குன்னு கேட்டா திருஷ்டி சுட்டி போடுறதுக்காமா. ஆமாங்க, பேசிக்கலி இது வந்து டூ பர்ஃபெக்ட்டா இருந்ததாமா, அதனால நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு பேண்ட் கொடுத்திருக்கோம். ஐ டோன்ட் நோ ஐ லைக் இட் ஆர் நாட். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா இது வந்து நீங்க ஒரு மேக்ரோ கேமரா வச்சு நீங்க கேப்சர் பண்ணீங்கன்னா அதுல லேயர்ஸோட பிராண்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் கவர் பண்ணிட்டோம். பேட்டரி லைஃப் தான் மிச்சம். 350 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா 7 days பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாங்க. சோ 7 days பேட்டரி லைஃப் கிடைக்குமா கிடைக்காதா will depend on நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் ஹார்ட் ரேட் ட்ராக்கிங் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லையான்னு. சோ தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டு நோட். அப்புறம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதோட பேட்டரி லைஃப் குறையதா செய்யும். சோ நாங்க டெஸ்ட் பண்ணி எங்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா இந்த வாட்ச் வந்து ஆல்வேஸ் ஆன் ஹார்ட் ரேட் மானிட்டரிங் நீங்க ஆன் வச்சீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து 4.5 days பேட்டரி லைஃப் கொடுக்கும், which is not bad. அது ஆஃப் பண்ணி வச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு 6 days நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பை தி வே இதாங்க அவங்க ஆப். நீங்க வந்து ஆண்ட்ராய்ட்ல iOSல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல வந்து மேல டிஃபரெண்ட் டைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆக்டிவிட்டி கோல்ஸ் இருக்கு. இத வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. and you can see எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்திருக்காங்க. just 1259 டுடே. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா வொர்க் அவுட்ல பண்ணிருக்காங்க, ஃபாஸ்ட் வாக்கிங் பண்ணிருக்கானாமா. ஓகே, ஹார்ட் ரேட் இருக்கு, ஸ்லீப் இருக்கு, ஸ்ட்ரெஸ். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இதுல ஸ்ட்ரெஸ் ட்ராக்கிங்கும் இருக்கு. அண்ட் ஸ்ட்ரெஸ் ட்ராக்கிங் வந்து ஒரு அதுல என்ன தெரிய வரும்னு தெரியல. பட் ஓகே ஃபைன், அது இருக்கு. SPO2 இருக்கு. அப்புறம் இந்த டிவைஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லா செட்டிங்ஸும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வைப்ரேஷன் மோட் செட்டிங் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்களா, இதை நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா யூனிட் செட்டிங் இருக்கு, பிளஸ் நோட்டிபிகேஷனுக்கு வேணுமா வேண்டாமா அதெல்லாம் ஆப்புக்கு நீங்க இண்டிவிஜுவலா கூட செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த ஆப்புக்கு வேணும் எந்த ஆப்புக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கமிங் காலுக்கு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். HR மானிட்டரிங் நாங்க ஆன் பண்ணி வச்சிருந்தோம். ஸ்ட்ரெஸ் டேஸ் மானிட்டரிங்கும் நாங்க ஆல்வேஸ் ஆன் பண்ணி வச்சிருந்தோம். டு நாட் டிஸ்டர்ப் இருக்கு. இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இங்க இருந்து நீங்க வந்து அப்டேட் பாத்துக்கலாம். அண்ட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இது 2.7. ஸோ லேட்டஸ்ட் அப்டேட் தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி ஆப். ஸோ இதோட பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7000 ரூபா வச்சிருக்காங்க இதோட பிரைஸ் ஆக்சுவலி. அண்ட் 7000 rupeesக்கு வந்து ஒரு ப்ரீமியமான வாட்ச் கொடுத்துருக்காங்க வித் குட் ஸ்டெப் ட்ராக்கிங். ஏன்னா இதில் வந்து ஹை சிலிகான் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹுவாவேயோடது, விச் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். நல்ல சிப் கொடுத்துருக்கனால உங்களுக்கு நல்ல ட்ராக்கிங் எல்லாம் கிடைச்சிடும். ஸோ தட்ஸ் குட். பட் சாஃப்ட்வேரில் நிறைய அப்டேட்ஸ் தேவை. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் ஒரு டெக் யூடியூபர் சப்போர்ட் பண்ணி அவங்க வாட்ச் வாங்குறீங்க, அவங்க ப்ராடக்ட் வாங்க விரும்புறீங்கன்னா தென் டெஃபினெட்லி வெயிட் ஃபார் ஆல் தி அப்டேட்ஸ் டு கம். அதுக்கப்புறம் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ இனிஷியலி வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா பக்ஸையும் அயர்ன் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. ஸோ எனக்கு பிடிச்ச விஷயம் இதோட டிசைன், இதோட ஸ்ட்ராப்ஸ் பிளஸ் ட்ராக்கிங் கேப்பபிலிட்டிஸ். சரி, அப்போ சர்வீஸ்க்கு என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சுத்தமாக எந்த பிசிக்கல் சர்வீஸ் சென்டர் கிடையாது இந்தியாவில். அவங்க கிளியரா சொல்றாங்க. பட் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுவாங்களாமா, விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அது ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது உண்மையாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஓவரால் நீங்க பார்த்தீங்கன்னா லேயர்ஸோட ஒரு நல்ல அட்டெம்ப்ட்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ரஃப் எட்ஜஸ் இருக்கு, அதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். அதர்வைஸ் திஸ் இஸ் வாட் வி திங்க் அபவுட் இட். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லேயர்ஸோட அனாக். நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்கு டெக்கு போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.